அனைத்தையும் படைத்தவரை சுமந்த கன்னிமரியே நீர் பேறு பெற்றவர். உம்மை உண்டாக்கியவரை பெற்றெடுத்தீர், என்றென்றும் கன்னியாக நிலைத்திருக்கின்றீர். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமையை நாம் சிறப்பு செய்கின்ற வேளையிலே நம்முடைய பாதுகாவலே லூர்து அன்னையினுடைய ஒரு நாளாக, அன்னை மகிமைப்படுத்துகின்ற ஒரு நாளாக இந்த நாளை நாம் சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே சிறப்பாக பல்வேறு தேவைகளோடு நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். அத்தனை தேவைகளையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். இந்த புதிய மாதத்தை நம்முடைய பாதுகாவலி வழியாக ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இன்றைய ஜூலை மாத முதல் சனியை சிறப்பிக்கின்ற ஒப்பு கொடுக்கின்ற ஜெயசீல நிர்மலா என்பவருடைய குடும்ப நன்றி பலியாகவும், ஜெரின் ஷெரின் என்பவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், அவருடைய மகன் ஜெரோம் சாமுவேலுக்கு கடவுள் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும் இப்படியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஜோசப் அவர்களுடைய விரைவான உடல் மற்றும் மனநல முன்னேற்றத்திற்கு வேண்டியும், விரைவில் அனைத்து பழைய நினைவுகளையும் பெற்று நலமான வாழ்வு பெற வேண்டியும், ஆண்டோ ஷியாம் குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொழில் முன்னேற்றம் வேண்டியும், மற்றும் இன்று தனது பிறந்தநாளை கொண்டாடும் இவருடைய மகன் ஜஸ்வந்த் ஸ்டீவனுடைய முதல் பிறந்த நாளுக்கு நன்றியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த திருப்பலி கருத்துக்களோடு இணைந்து நம்ம தேவைகளையும் ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து கொண்டாடுவோம். இந்த தெய்வீக பலியை கடவுளுக்கு உகந்த பலியாக ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள் பலவைகளையும் நினைத்து மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மா
தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித அன்னையின் நினைவு கூர்ந்து கொண்டாடும் புனித லூர்து அன்னையே, நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களின்றி விடுபட்டு எழுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வோம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66 10-14. எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவர்களுடன் அகமேல் மகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவர்களுக்காக புலம்பி அழும் எல்லோரும் அவர்களுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முலைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வ பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவதுவோ இதுவே, ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்தேடச் செய்வேன். பெருக்கெடுத்து நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வரச் செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அனைத்து சுகமாக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள், இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும், உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியர்களுக்கு காட்டுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என்னை பிரியாமல் காக்கும் நல் தேவனாக, எல்லாமும் தந்து என்னோடு இருக்கும் இயேசுவே வாழ்க வாழ்க, இயேசுவே வாழ்க வாழ்க, இயேசுவே வாழ்க வாழ்க. இமை பொழுதேனும் என்னை பிரியாமல் காக்கும் நல் தேவனாக, எல்லாமும் தந்து என்னோடு இருக்கும் இயேசுவே வாழ்க வாழ்க, இயேசுவே வாழ்க வாழ்க, இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே உமது பெயரை சொன்னாலே இதயத்தின் கவலைகள் மறையுதையா. நெஞ்சினில் உமையே நினைக்கின்ற போது உள்ளத்தில் அமைதி பிறக்கின்றது. இயேசுவே உமது பெயரை சொன்னாலே இதயத்தின் கவலைகள் மறையுதையா. நெஞ்சினில் உமையே நினைக்கின்ற போது உள்ளத்தில் அமைதி பிறக்கின்றது. நலம் தரும் நல்ல
காக்கும் நல் தேவனாக எல்லாமும் தந்து என்னோடு இருக்கும் இயேசுவே வாழ்க வாழ்க, இயேசுவே வாழ்க வாழ்க, இயேசுவே வாழ்க வாழ்க. காலத்தை இழந்த பாடலை போல உன்னை நான் பிரிந்தேன் வாழ்க்கையிலே. உன் திருவார்த்தையை தியானிக்கும் போது பலம் தரும் நல்ல நிலமானே. காலத்தை இழந்த பாடலை போல உன்னை நான் பிரிந்தேன் வாழ்க்கையிலே. உன் திருவார்த்தையை தியானிக்கும் போது பலம் தரும் நல்ல நிலமானே. ஆகாய கங்கையை போல் அருள்மழை பொழிபவரே, பூமழை தூவி உந்தன் பொற்பாதம் பணிகின்றேன். கண்மணி போல் என்னை காக்கும் ராஜா, கானங்கள் இசைத்து துதிக்க வந்தேன். இமை பொழுதேனும் என்னை பிரியாமல் காக்கும் நல் தேவனாக எல்லாமும் தந்து என்னோடு இருக்கும் இயேசுவே வாழ்க வாழ்க, இயேசுவே வாழ்க வாழ்க, இயேசுவே வாழ்க வாழ்க. இரண்டாம் வாசகம். என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம். திருத்தூத பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6 வசனங்கள் 14-18 வரை. சகோதர சகோதரிகளே, நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். விருத்த சேதனம் கொள்வதும் செய்து கொள்ளாமல் இருப்பதும் ஒன்றே. புதிய படைப்பாகவே இன்றியமையாதது. இந்த கொள்கைகளை பின்பற்றுவோருக்கு கடவுளின் மக்களாகிய இஸ்ரேலருக்கும் அமைதியும் இரக்கமும் உரித்தாகுக. இனிமேல் எவரும் எனக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம். ஏனெனில் என் உடல் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம். சகோதர சகோதரிகளே, நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்களோடு இருப்பதாக. ஆமென். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Hallelujah, 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 hallelujah. கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10 இறைவாக்கியங்கள் 1 முதல் 9 முடிய. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10 இறைவாக்கியங்கள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில் இயேசு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாயிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன்.
பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவரிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு விடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியவரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமையை ஒரே குடும்பமாக இணைந்து நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். சிறப்பாக நம்முடைய பாதுகாப்பில் லூர்து அன்னையின் வழியாக பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றியாக இந்த பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். தொடங்கி இருக்கின்ற இந்த புதிய மாதத்தை, ஜூலை மாதத்தையும் நம்முடைய பாதுகாவலி லூர்து அன்னையினுடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து இந்த மாதம் நமக்கு உகந்த நிறைவை தருகின்ற ஒரு மாதமாக அமையும் என்ற நம்பிக்கையோடு நாம் தொடங்குகின்றோம். நம்புகிறவருக்கு எல்லாம் கூடும் என்ற ஒரு வார்த்தைக்கு ஏற்ப அந்த இறை வார்த்தைகளை நாம் நம்பிக்கை கொண்டு சிறப்பாக ஒரு எதிர்நோக்கோடு முழுமையாக நம்மை ஒப்புக் கொடுத்து இந்த மாதத்தை தொடங்குகின்றோம். இந்த வழிபாடும் நமக்கு ஒரு தூண்டுதலான ஒரு நம்பிக்கை தருகின்ற ஒரு வழிபாடாக அமைந்து கொண்டிருக்கின்றது. எனவே அந்த விதத்திலே ஒரே குடும்பமாக இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த இறை வார்த்தையின் வழியாக கடவுள் நமக்கு தருகின்ற இறை சிந்தனையை நாம் சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இறை நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கின்றது. இயேசு தன்னுடைய சீடர்களை திருத்தூது பணிக்காக அனுப்புகின்றார். தன்னுடைய பணியை செய்வதற்காக தான் விரும்பியவர்களை தேர்ந்தெடுக்கின்றார். 12 பேரை தேர்ந்தெடுத்து தன்னோடு இருக்கணும், தான் யார் என்று அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தனது பணி எப்படிப்பட்ட ஒரு பணி, யாருக்கான பணி, இதை பற்றிய ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டு தன்னை தொடர்ந்து தனது பணியை தான் தேர்ந்தெடுத்த திருத்தூதர்கள் தொடர வேண்டும். இதுதான் இயேசுடைய ஒரு நோக்கமாக இருக்கின்றது. எனவே ஒவ்வொருவரையும் பல்வேறு பின்னணியிலே சூழ்நிலையிலே அழைக்கின்றார். அப்படி போகின்ற பொழுது ஒவ்வொருடைய அழைப்பும் ஒவ்வொருவரும் இயேசுவோடு இணைந்து பணியாற்ற அந்த செவி கொடுத்த உடன்பட்ட ஒவ்வொரு நிகழ்வுமே வெவ்வேறு சூழ்நிலையில் அவர்கள் அழைக்கப்பட்ட நிகழ்வுகளாக நாம் வாசிக்கின்றோம். 2 பேர் வர்றாங்க. இயேசு அவர்களை தன்னுடைய பணிக்காக தயாரிக்கின்றார். தயாரிப்பினுடைய முதல் நோக்கம் தான் யார் என்றும், தான் எதற்காக அனுப்பப்பட்டேன் என்றும், தான் யாருக்காக அனுப்பப்பட்டேன் என்றும் அதை பற்றிய ஒரு தெளிந்த சிந்தனையை இந்த சீடர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் கொஞ்ச காலம் உன்னோடு இருக்கின்றார்கள். இயேசுவை பற்றிய அறகுறையான ஒரு புரிதல், உலக போக்கான ஒரு புரிதல், அல்லது மற்ற சாதாரண மக்கள் எவ்வாறு இந்த மெசியாவை எதிர்பார்த்தார்களோ அதே போல ஒரு புரிதல். மெசியா என்பவர் துன்புறுகின்ற ஊழியர் அல்ல, துன்புறுகின்றவர் அல்ல, துன்பங்களை படப்போகின்ற சந்திக்க போகின்ற நபர் அல்ல, மாறாக அரியணையில் உட்கார்ந்து அரசாட்சி செய்ய போகின்ற ஒரு நபர். இதுதான் அவருடைய யூத மக்களுடைய எதிர்பார்க்கப்பட்ட மெசியாவை பற்றிய ஒரு சிந்தனையாக, நம்பிக்கையாக, அந்த ஒரு கண்ணோட்டு. எனவே இயேசு ஒரு அரியணையில் உட்கார்கின்ற, அமர்ந்து எல்லாரையும் ஆட்சி செய்கின்ற ஒரு மெசியா. இயேசு அப்படிலாம் கிடையாது. அப்படிங்கிறதையும் துன்புறுகின்ற ஊழியன், பாடுகள் பட்டு அந்த பாடுகள் வழியாக இந்த உலகத்திற்கு மீட்பை தருகின்ற துன்புறுகின்ற ஊழியன் என்பதை இயேசு தெளிவுபடுத்துகின்றார். எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கொஞ்ச காலம் கடந்த பின்னர் இயேசுவை பற்றிய சரியான புரிதலை தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்து அவர்களை தன்னுடைய பணிகளை செய்வதற்கு அனுப்புகின்றார். 2 பேராக அவர் 2 பேராக அவர்களை பணிக்காக அனுப்புகின்றார். இந்த பணிக்காக அனுப்புகின்ற பொழுது இயேசு அவர்களுக்கு பலவித அறிவுரை கொடுக்கின்றார். என்னென்ன அறிவுரைகள்? நீ வாசி கேட்டோம். 2 பேரா அனுப்புறாரு. அப்போ இதுக்காக போங்க, இதுக்காக தான் உங்களை அனுப்புறேன், எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு சில வழிகாட்டுதலை அறிவுரையாக கொடுத்து அவர்களை அனுப்புகின்றார். முதல்ல அது கடைசியில் முதல்ல என்ன சொல்றாரு? அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு, ஆகையால்
தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடை உரிமையாளரும் மன்றாடுங்கள். அப்ப ஏன் உங்களை அனுப்புகிறேன், ஏன் உங்களை நான் இப்படி ஒரு உருவாக்கத்தை உங்க கூட வச்சு உங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றேன், உங்களுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இதற்காக அறுவடையோ மிகுதியாக இருக்கு. இயேசு இந்த உலகத்திற்கு தன்னையே வெளிப்படுத்தி திருமுழுக்கு பெற்று தன்னுடைய நற்செய்தி பணி அல்லது தன்னுடைய பணியை தொடங்குவதற்கு முன்னதாக முதலாக இயேசுனுடைய போதனை பணி, நற்செய்தி பணி, போதிக்கின்ற பணியிலே இயேசுனுடைய வாயிலிருந்து வந்த முதல் போதனை என்ன போதனை? இயேசு திருமுழுக்கு பெற்றவர் போதிக்க வருகின்றார், வெளி உலகத்துக்கு வருகின்றார். அப்போ இயேசுனுடைய வாயிலிருந்து வந்த முதல் போதனை, நற்செய்தி போதனை என்ன போதனை? யார் சொல்லுவா? திருமுழுக்கு பெற்ற பிறகு இயேசு போதிக்கின்றார். அவர் வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தை, வாக்கியம், குட்டி குட்டி வாக்கியம், ஒரு 3 வாக்கியம். காலம் நிறைவேறிவிட்டது, நிரப்புங்க, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, வாய்த்தரம் சொல்லுங்க, மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள், காலம் நெருங்கி விட்டது, இறையரசு நெருங்கி வந்து விட்டது, மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள். எனவே இந்த நற்செய்தியை நம்பக்கூடிய ஒரு நற்செய்தி பணி. கடவுள் இருக்கிறாரு, அவர் அந்த உலகத்தை படைச்சாரு, அவர் எல்லாத்தையும் அன்பு செய்யறாரு, அவர் தான் நம்மள ஒரு சாயல படைச்சார், எந்த நிபந்தனை இல்லாம நாம பாவியா இருந்தாலும் சரி, குறைகளோடு நிலைகளோடு இருந்தாலும் அவர் நம்மை ஏற்றுக்கொள்கின்றார். நம்மை மகனாக மகளாக அவர் நிபந்தனையற்ற முறையிலே, அளவு கடந்த முறையில், எல்லையற்ற முறையிலே அவர் அன்பு செய்கிறார். எனவே கடவுள் நம்முடைய தந்தை, நாம் அவருடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்வு அவருடைய சாயலை பிரதிபலிக்கின்ற அவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இதுதான் போதனை. அப்ப இப்படிப்பட்ட ஒரு போதனையை இந்த உலகத்திற்கு எடுத்துரைப்பதற்கான ஒரு பணி நற்செய்தி பணி. அந்த பணி தேவை அதிகமாக இருக்கின்றது. எனவே அறுவடை மிகுதி, எல்லாரும் ஆர்வமாக இருக்கின்றார்கள். நான் எப்படி வாழ்க்கை நிறைவோடு வாழணும். சக்கேயு எல்லாம் நிறைவாக இருந்தது, வாழ்க்கையில நிம்மதி இல்லை. அப்போ ஏதோ இழந்துட்டேன், இந்த இழந்து போனதை தேடி மீட்கணும், எங்க போகணும் தெரியல, முட்டி மோதி பார்க்கிறாரு, அவருக்கு வாய்ப்பே கிடைக்கல. கடைசியில இயேசு ஒரு வருத்திருக்கிறார், அவருடைய போதனை அவங்களுக்கு நிறைவை கொடுக்கின்றது அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அந்த இயேசுவை தேடி வருகின்றார். அப்போ இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கு. அதுதான் இந்த அறுவடை பணியாக இருக்கின்றது. எனவே நற்செய்தி பணி, மனமாற்றுகின்ற பணி, மனம் மாறுகின்ற வாழ்க்கை வாழ்கின்ற ஒரு பணி, இது எல்லாமே நற்செய்தியை அடிப்படையாக கொண்ட ஒரு பணியாகும். எனவே இந்த பணி தேவை, இந்த பணியினுடைய தேவை அதிகமாக இருக்கின்றது. வழிகாட்டு ஆட்கள் இல்லாமல் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலையில் நல்ல வழிகாட்டுதலை கொடுத்து ஒரு நற்செய்தியை அவர்கள் பெற்று மனமாறக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான அந்த பணி, இயேசுவினுடைய பணியினுடைய தேவை அதிகமாக இருக்கின்றது. அதை மனசுல வச்சுக்கீங்க. முதல் அறிவுரை. இரண்டாவது அறிவுரை வரிசையை பார்ப்போமா? அனுப்புறது சாதாரண மக்களுக்கு மத்தியில் அனுப்புவது கிடையாது. ஓநாய்களுக்கு மத்தியிலே நான் உங்களை அனுப்புகின்றேன். நன்மை தீமை 2 கைகோர்க்க முடியுமா? நன்மையும் தீமையும் 2 கைகோர்த்து செல்ல முடியுமா? முடியாதா? 2மே இணைந்து பயணிக்க முடியாது. அப்போ ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் இணைஞ்ச முடியாது, இணைந்து ஒரே இடத்துல இருக்க முடியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகமாக இருக்கின்றது? இந்த உலகம் முழுக்க ஓநாய்களை போன்ற ஒரு உலகமாக இருக்கின்றது. எனவே யாரையெல்லாம் இப்பொழுதெல்லாம் சுயநலத்தோடு விழுங்கலாம், யாருக்கெல்லாம் புலி பறிக்கலாம், நாம் மட்டும்தான் வாழணும், மற்றவங்க வேற கெடுக்கணும், நல்லது செய்யவே கூடாது, யார் நல்ல பேர் வாங்கிடக்கூடாது, நாம் மட்டும்தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு சுயநலம் நிறைந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட உலகத்துல நடுவிலே கொஞ்சம் பேரு ஒரு பெருந்தன்மையா இருக்கும். நம்ம இருக்கிறோம். இதுல ஒரு 100 விழுக்காடு 90 விழுக்காடு சுயநலம் மிக்கவர்களாக இருப்போம். 90 விழுக்காடு 99 விழுக்காடு யாருடைய பிள்ளைகளாக இருப்போம்? யாரெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள் கை தூக்குங்க. பாதி வரைக்கும் என்ன சந்தேகம்? மாதா பிள்ளையா கடவுள் பிள்ளையா, இது சம்பந்தம் இல்லை அப்படின்னு இருக்கீங்க. சரி,
அப்படின்னு கைதி கேச்சு கேட்க மகிழ்ச்சியா இருக்கு, கேட்க மகிழ்ச்சியா இருக்கு. கடவுள் பண்ணு நீங்க சொல்லும் பொழுது உங்க முகத்தில் உள்ள பிரகாசம்லாம் சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு. ஆனா இன்னைக்கு காலையிலேருந்து இப்போ வர நம்முடைய வாழ்க்கையை சற்று ஒரு சிந்தித்து பார்த்தோம்னா நம்ம யாருடைய கட்டுப்பாட்டுகள் இருக்கோம்? யாருடைய கட்டுப்பாடு இருக்கும்? கடவுளுடைய பிள்ளை, கடவுளுடைய சாயலிலே படைக்கப்பட்ட பிள்ளை, கடவுளுடைய பிள்ளையாக வாழ விரும்பும் பிள்ளை, கடவுளின் பிள்ளை என்று பெருமை சாற்றுகின்ற பிள்ளை. யாருடைய பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? யாருடைய பிள்ளையாக? அழகை 99.99 விழுக்காடு, 99 விழுக்காடு அப்படிப்பட்ட நிலையில் தான் இருக்கின்றோம். இயேசு தெளிவாக சொல்கின்றார், நல்லதை செய்ய முயற்சி செய்கின்றோம், நற்செய்தி பணியை போதிக்கின்றோம், நற்செய்தி பணிக்காக உங்களை அனுப்புகின்றேன், எல்லாரும் வாங்க நல்லது செய்யுங்க அப்படின்னு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? கம்பளம் விரித்து உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நல்லது செய்கின்ற பொழுது யாரெல்லாம் நல்லது பிடிக்காதோ, தீமைக்கு நல்லது பிடிக்காது, தீமை நம்மளை என்ன செய்யாது? ஏற்று கொள்ளாது. அப்போல இந்த ஊர்ல நம்ம இவ்வளவு இருக்கோம், யாராவது நல்லது செஞ்சு ஆசைப்பட்டா மற்றவங்கலாம் என்ன செய்யும்? கொஞ்சம் எரியும். யாருக்கு எரியும்? நான் மட்டும் தான் செஞ்சு பெருமைப்படணும் அப்படிங்கிறவங்களுக்கு எரியும். அது நல்லதா கெட்டதா? அது நல்லதாகவே கிடையாது, தீமையினுடைய ஒரு வெளிப்பாடு. அப்போ இயேசுனுடைய பணி, அந்த பணியை செய்கின்ற தொடர்கின்ற அந்த பணியாளர்களாகிய திருத்தூதர்கள் அனுப்பப்படுகின்ற பொழுது இயேசு 2வது அறிவுரையா சொல்றாரு, நான் உங்களை ஓநாய்களிடையே அனுப்பு. எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க. ஓ இது வெள்ளாடு போல இருக்கே, செம்மறியாடு போல இருக்கே, ஆனா ஓநாய் புத்திய ஒன்று இருக்கே அப்படின்னு நினைச்ச கூடாது. நீங்க என்ன செய்யக்கூடாது? ஆச்சரியப்படக்கூடாது, அதிர்ச்சி அடையக்கூடாது. அப்ப இயேசுடைய பணி, யாரெல்லாம் நல்லதை செய்கின்றார்களோ, நன்மையை செய்கின்ற எல்லாருக்குமே உண்டு. நன்மையான அடிப்படையான கொண்ட பணி நற்செய்தி பணி. அது இயேசுவால் அழைக்கப்பட்ட திருத்தூதர்களும் செய்யலாம். இயேசுவை சீராக பின்பற்ற வந்திருக்கின்ற நாமும் அந்த பணியை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்ப நாமளும் இந்த பணியில, நற்செய்தி பணியில பங்கெடுக்கின்ற பொழுது, நாம நல்லது செய்கின்ற பொழுது அங்கே என்ன இருக்கும்? ஓநாய்களை போன்ற தீமையின் கைகோர்க்கின்றவர்கள், தீமையோடு இணைந்து பயணிக்கின்றவர்கள் இருப்பார்கள். அவரை குறித்து கவனமாக முதல்ல நற்செய்தி, எல்லாரும் மனம் மாறி வாழ்க்கை வாழணும் ஆசைப்படுறாங்க, ஆனா அதுல இருந்து வெளிவர முடியாம கிடக்குறாங்க. அவர்களுக்கு வழிகாட்டுகின்ற ஒரு நபராக நீங்கள் இருக்க வேண்டும். அப்ப எல்லாருக்கும் அந்த கடமை வரும். திருத்துதலுக்கு மட்டுமல்ல, இறையழைத்து பெற்ற நபர்களுக்கு மட்டுமல்ல, மாறாக ஒவ்வொருவருக்குமே அந்த கடமை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏன்னா அந்த தேவை அதிகமாக இருக்கு. இன்னைக்கு அழகை யாரை விடுங்கலாம் என்று கர்ச்சிக்கும் சிங்கம் போல எப்பொழுதும் தயாரா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பணியினுடைய தேவையின் அடிப்படையில நான் உங்களை அனுப்புகின்றேன். ஆனா நீங்க வெளுத்ததெல்லாம் பால் என்று என்ன செய்யக்கூடாது? இருந்து விட்டு ஏமாந்து விட கூடாது. கவனமாக இருக்க வேண்டும். ஓநாய்கள் மத்தியிலே உங்களை அனுப்புகின்றேன், தீமையின் மத்தியிலே உங்களை அனுப்புகின்றேன். நீங்கள் நல்லதோடு நினைத்து கொண்டு நல்லதை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நன்மையினுடைய ஒரு வெளிப்பாடாக செல்கின்றீர்கள். தீமையை உங்கள் கையோடு கைகோர்த்து பயணிக்க முடியாது. எனவே அதை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். மூன்றாவது அறிவுரை, நீங்க பயணத்துல போகும் பொழுது உங்களுக்கு என்னெல்லாம் எடுக்க, எதுவும் இடையில ஏதோ மிதியடியோ அல்லது பணப்பையோ வேற எதுவுமே நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். அப்ப இன்னைக்கு ஒரு பயணத்துக்கு போறோம், நம்ம எதெல்லாம் கொண்டு போவோம், எதை ரொம்ப கருத்தா இருப்போம். இன்னொரு காலம் இருந்துச்சு, பயணத்துக்கு போகும் பொழுது போயிட்டு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா கையில பணம் இருக்கான்னு பார்ப்போம். இல்லை கொஞ்சம் தூரமா தங்கிட்டு வர்றங்கிட்ட ஒரு பயணமாக இருந்தா என்ன செய்வோம்? துணிகள், போதுமான பொருட்கள் எல்லாம் இருக்குதான்னு பார்ப்போம். இன்னைக்கு நோயா இருக்கு, எங்க போனாலும் எதை எடுத்துட்டு போறோமான்னு பார்ப்போம். பணம் இருக்கோ இல்லையோ, துணி இருக்கோ இல்லையோ, சாப்பாடு இருக்கோ இல்லையோ, கையில அலைபேசி இருக்கு அப்படிங்கிறதான் தெளிவாக இருப்போம். ஏன்? அதை இல்லைன்னா 2 கையும் இழந்துடும். அந்த கையில அலைபேசி இல்லைன்னா 2 கை 2 கால், உயிரோட்டம், இதயம் எல்லாமே என்ன செய்யணும்? நின்றோம். இன்னைக்கு ஒரு நம்ம யாருக்கும் என்ன செய்ய வேண்டியதில்லை. இதை பத்தி ஒருத்தரை ரொம்ப பழிவாங்க நினைச்சா மொபைலை பிடிங்கி ஒழிச்சு வச்சாலே போதும். அப்படித்தானே? ஒரு 5 நிமிடம் பிள்ளைகள் வீட்டில் இருக்க பிள்ளைகிட்ட அலைபேசி வாங்கி வைங்க, செத்துரும். நீ எதனாலும் செய். ஒரு நாள் இன்னைக்கு பெரிய வெள்ளிக்கிழமை, ஏசு ரொம்ப பாடுபட்டாரு, இறந்துட்டாரு, சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. அந்த ஒரு நாளாவது ஒரு அலைபேசி அணைச்சி வைக்க அப்படின்னு பார்த்தா வாய்ப்பு இருக்குமா இல்லையா? அவரு ஜாபம் நான் செத்துருவோம்மா, அதனால தயவு செய்து அப்படிலாம் செய்ய கூடாது. அதனால இதெல்லாம் எதுக்கு? நம்மோடு இணைஞ்சாச்சு, அதை பிரிக்கவே முடியாது. அதுதான் நமக்கு உலகமே, அதுதான் நமக்கு உயிரை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் பயணத்தை மேற்கொண்ட பொழுது இயேசு அவர்களுக்கு தன்னுடைய இஸ்ரவேலுக்கு தெளிவாக சொல்கின்றார்,
நீங்க பயணத்திற்கு செல்லுகின்ற பொழுது ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கும். அப்ப கையில நீங்க ஏதாவது தடி வச்சு அந்த கரடுமுரடான பாதையில் போகும்போதுல ஒரு பாம்பு அல்லது ஏதாவது தரையில ஊர்வன பூச்சிகள் இதெல்லாம் இருக்கும், மேடு பள்ளங்கள் இருக்கும், இரவு வெளிச்சம்லாம் இருக்காது. அப்படிலாம் போகும் பொழுது கையில ஒரு கைத்தறி வச்சுட்டு போறது வழக்கமாக. நம்ம ஊருக்கள் ஒரு 30-50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம ஊருக்கு எப்படி இருக்கும்? ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படிதானே இருக்கும். யார் வீட்லயும் வெளிச்சம் இருந்திருக்காது. என்னைக்காவது ஒரு நாள் எங்கேயாவது ஒரு வீட்டுல எங்கேயாவது வெளிச்சம் இருந்திருக்கும். அப்படிலாம் 6 மணிக்கெல்லாம் ஊர் அடைஞ்சிரும். கொஞ்ச நேரம் உட்காந்து பார்ப்பாங்க, அங்கங்க தெருவிளக்குகள் உட்காந்து பேசுவாங்க. நிலா வெளிச்சம் தான் கூட கொஞ்ச நேரம் வெளியே உட்காந்து பேசியிருப்போம். இல்லைன்னா 6 மணிக்கு அடைஞ்சிரும். இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான உலகம். அப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அடுத்த இடத்துக்கு போகும் பொழுது கையில ஒரு பாதுகாப்பான ஒரு தடி, கையில ஒரு கம்பு வச்சு போறாங்க. அதெல்லாம் தேவையில்லை. பணப்பை தேவையில்லை, உடை எடுத்துட்டு போண்டி தேவையில்லை. அப்படின்னா இயேசு என்ன ஒரு செய்தியை கொடுக்க விரும்புகின்றார்? உன்னுடைய பயணத்திற்கு பாதுகாப்பு எதை சார்ந்திருக்க வேண்டும்? யாரை சார்ந்திருக்கணும்? கடவுளை மட்டும்தான் சார்ந்து. பாதுகாப்பா கடவுள் பார்த்து கொள்வார். தேவைகளா கடவுள் பார்த்து கொள்வார். இதுதான் நம்முடைய நம்பிக்கையாக. அதனால நம்ம கொண்டு போற பொருள், நம்ம கொண்டு போற இதை கொண்டு போறோம், அதனால பாதுகாப்பு கிடைச்சிரும், இதை வச்சிருக்கோம் அதனால இதை தேவை நிறைவேற்றிடலாம் அப்படின்னு உன்னை சார்ந்து, உங்களை சார்ந்து உங்களுடைய பயணத்தை நீங்க நினைச்ச கூடாது, மேற்கொள்ள கூடாது. யாரை சார்ந்து? கடவுளை பார்த்து கொள்வார். அதுதான் நம்முடைய பயணமா இருக்கும். கடவுளை பார்த்து கொள்வார் அப்படின்னு எங்கேயாவது பழைய ஏற்பாட்டுல ஏதாவது நிகழ்ச்சியில ஒரு வார்த்தை ஞாபகம் வருதா? எபிரேயத்துல ஒரு வார்த்தை உண்டு, எல்லா வண்டியிலும் எழுதி போட்டிருப்பாங்க. யாவே ஈரே, யெகோவா ஈரேன்னு எழுதி போட்டிருப்பாங்க. உடனே அர்த்தம் கடவுளை பார்த்து கொள்வார். எல்லாம் முட்டி மோதிரம், அங்க போனா அங்க உதவியில் கிடைக்கல, இங்க கிடைக்கல, கடைசி நேரத்துல என்ன செய்யறோம்? ஆண்டவரே நீங்க தான் பார்த்துக்கணும். இதுதான் நம்முடைய கடைசி நேரத்துல. மருத்துவர் கைவிட்டார்கள், வாழ்க்கையில இனி வாய்ப்பே கிடையாது, குணமுடைய வாய்ப்பே கிடையாது, உயிர் ஊசாடி கொண்டிருக்கு. கடைசியில் நினைச்சுவாங்க கடவுளே நீங்க தான் பார்த்துக் கொள்ளும். கடவுளை எப்படி சொல்லுவாங்க? கடவுள் தான் பார்த்துக் கொள்வார். கடவுளை பார்த்து கொள்வார். இது எங்க நடக்கு? ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட போகின்ற பொழுது, அப்பா எல்லாம் போயாச்சு, சேர்ந்தாச்சு, பலியிடப்படுகின்ற பலி மேடைக்கு போயாச்சு. போன பிறகு கேட்கிறாரு, ஆமா எல்லாம் இருக்கு, பலியிடுகின்ற ஆடு எங்க, பலி பொருள் எங்கே அப்படின்னு கேட்கும் பொழுது அங்க ஆபிரகாம் என்ன சொல்றாரு? நம்ம கடவுளை பார்த்துக்கணும். யாவே ஈரே, அந்த ஒரு வார்த்தை அது வரும். அப்போ இயேசு தன்னுடைய சீடர்களை இந்த நற்செய்தி பணிக்காக அனுப்புகின்ற பொழுது அதனுடைய பாதுகாப்போ அதனுடைய தேவையோ யாரை சார்ந்து இருக்கக்கூடாது? உன்னையும் உன்னுடைய சார்ந்தவனையும் இருக்கக்கூடாது. கடவுளை மட்டுமே சார்ந்ததாக இருக்க வேண்டும். கடவுளை பார்த்து. 3வது அறிவுரை. 4வது அறிவுரை. 4வது அறிவுரை வாசனை அடிச்சிட்டு இருக்கோம். நீங்க எந்த வீட்டுக்கு சென்றாலும் நீங்க அமைதியை கொண்டு செல்லும். நீங்கள் அமைதியினுடைய தூதுவர்கள். அமைதியின் தூதுவர்களாக நான் உங்களை அனுப்புகின்றேன். நீங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கின்ற தூதுவர்கள், அமைதியை விதைக்கின்ற தூதுவர்கள். எனவே நீங்கள் அமைதியின் தூதுவர்களாக செல்கின்ற பொழுது உங்கள் மீது நம்பிக்கை கொண்டு உங்களை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உங்கள் வழியாக அமைதி கொடுக்கப்படும். அந்த அமைதியை அந்த வீட்டிற்கோ அந்த சந்திக்கின்ற நபர்களுக்கோ அந்த ஊருக்கோ நீங்கள் கொடுங்கள். ஒருவேளை இல்லை, ஏற்றுக்கொள்ள முடியாது, சந்தேகமா இருக்கு அப்படின்னு யாராவது உங்களை ஏற்றுக்கொள்ள தயங்கினால் நீங்க என்ன செஞ்சீங்க? அங்கிருந்து அவர்களை அப்புறப்படுத்தி விட்டு சென்று விடுங்கள். அவங்க இந்த வகையான அறிவுரைகளை கொடுத்து இயேசு நன்மையை செய்ய தன்னுடைய சீடர்களை, நற்செய்தியை அவர்கள் பறைசாற்றுகின்ற ஒரு பணியை செய்கின்ற சீடர்களாக, தூதர்களாக அவர்களை அனுப்புகின்றார். இந்த கடமை இந்த திருத்துவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் உண்டு. எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் நன்மையை மட்டும்தான் நம்முடைய கண் முன்னால் வைக்க வேண்டும். எனக்கு எல்லாரும் தெரியும் நன்மை எது, தீமை எது அப்படின்னு. எல்லாருக்கும் அதை பகுத்தறிந்து நன்மையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆற்றலையும், நன்மைக்குத்தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டிய என்ற ஒரு பகுத்தறிவையும் கடவுள் நம்ம ஒவ்வொருவருக்கும் என்ன செய்யறாரு? கொடுத்திருக்காரா இல்லையோ? எல்லாருக்கும் நல்லது எது, தீமை எது தெரியுமா தெரியாதா? தெரியும்ல. நல்லது செஞ்சா கடவுளுக்கு பிடிக்கும், நல்லது செய்யலன்னா தீமை செஞ்சா கடவுளுக்கு பிடிக்காது. இதுவும் தெரியுமா தெரியாதா? இதெல்லாம் அடிப்படை மறைக்கல்வி.
நம்ம பின்னாடி பாட்டிமார்கள்லாம் இருக்காங்க, பேர பிள்ளைங்களாம் ஒரு காலத்துல சொல்லி கொடுத்துருப்பாங்க, கடவுளுக்கு நல்லது செஞ்சாதான் பிடிக்கும், கெட்டது செஞ்சா பிடிக்காது, நல்லது செஞ்சா மோட்சத்துக்கு கூட்டு போவாரு, தீயது செஞ்சா நரகத்துக்கு கொண்டு நம்ம தண்டிப்பார் அப்படின்னு ஒரு தெய்வ பயத்தை தொடக்கத்திலே கொடுத்தார். இன்னைக்கு தெய்வம் கிடையாது, பயம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நல்லதா நல்லதானே, தீயதா தீயதானே, யாரு செய்யாதே நான் செய்ய போறேன், அப்படிப்பட்ட உலகத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் கடவுளுக்கு தெரியும், கடவுள் நமக்கு எல்லாருக்கும் அருமையான ஆற்றலை கொடுத்துக்கின்றார். ஒரு குழந்தை அப்படி தவழ்ந்து வருது, இந்த தீயை பிடிக்க, அதுக்கு முன்னாடி தெரியாது தீ சுடுமா சுடா தெரியாது. சுட்ட பிறகு என்ன செய்யும், அடுத்தது பாருமா பக்கம் அதில் ஓடிடும். எங்க பார்த்தாலும் இனிமேல் தீ இருந்தாலும் என்ன செய்யும், ஓடிடும். அப்படிப்பட்ட நிலையில நம்முடைய வாழ்க்கையில நன்மை தீமை தேர்ந்து தெளிகின்ற, முடிவெடுக்கின்ற, முன்னுரிமை கொடுக்கின்ற அனைத்து ஆற்றலையும் கடவுள் நமக்கு என்ன செய்யறாரு, கொடுத்து படைப்பின் மணிமகுடமாக மனிதர்களாகிய நம்மை அவருடைய சாயலை படைத்திருக்கின்றார். அப்ப நமக்கு வாழ்க்கையில என்ன செய்யணும், எது நல்லது எது தீயது தெரியணும், நன்மையோடு கைகோர்க்கணும், தீமையோடு கைகோர்க்க கூடாது. அப்படிப்பட்ட ஒரு பணியை நம்முடைய வாழ்க்கையிலும் வாழ்கின்ற இடத்திலும் செய்து அதை கடவுளுக்கு சான்று பகர்கின்ற ஒரு பணியாளராக நாம வாழ வேண்டும். கடவுளுடைய சீரர், இயேசுனுடைய சீரர். இயேசு சென்ற விடமெல்லாம் நன்மையை செய்து கொண்டே சென்றார். இந்த ஒரு வாக்கியம்தான் இயேசுனுடைய பணி வாழ்வை ஒரு வரியில சுருக்கி சொல்ல முடியும். இயேசு சென்ற விடமெல்லாம் நிரப்புங்க. இயேசு சென்ற விடமெல்லாம் என்ன செஞ்சாரு? ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்கீங்க? நல்லாதான் காத்து வருது. இயேசு சென்ற இடமெல்லாம் என்ன செய்து கொண்டே சென்றார்? நன்மையே செய்து கொண்டே சென்றார். இயேசு போதித்த அனைத்துமே எதை அடிப்படையாக கொண்டிருந்தது? நன்மையை அடிப்படையாக கொண்டுதான் இருந்துச்சு. அதனாலதான் அவர் என்ன செஞ்சாலும் நல்லது, என்ன செஞ்சாலும் நன்மை, என்ன செஞ்சாலும் நற்செய்தி, அதெல்லாம் இருந்தது பார்த்த உடனே அந்த தீமையும் பக்கம் இருக்கின்றவர்களால என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவேதான் இயேசுவை எப்பொழுதுமே குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இயேசு என்ன செஞ்சாலும் அங்கே குறைபிடிச்சு மக்கள் மத்தியிலும் அவரை குற்றவாளியாக்க மாற்ற வேண்டும். அதே போல மத ரீதியாக, அரசியல் ரீதியாக எல்லா நிலையிலும் இயேசுவை குற்றப்படும். அதான் நோக்கம். உடனே ஒரு கூட்டம் வந்துடும், என்ன செய்யறாரு, என்ன பேசுறாரு, வாயிலிருந்து என்ன வருது, எங்க பாக்குறாரு அப்படின்னு ஒரு குற்றம் கண்டுபிடிக்கிற ஒரு கூட்டமாகவே தீமையினுடைய கூட்டம் இருந்துச்சு. அதையும் கடந்து, அதையும் எதிர்த்து நின்று இயேசு இறுதி வரை தன்னுடைய பணியிலே நிலைத்து நின்றார். இயேசு தன்னுடைய பணியிலே நிலைத்து, நன்மை செய்வதிலே நிலைத்திருந்தார், நற்செய்தி போதிப்பதிலே நிலைத்திருந்தார். அப்படிப்பட்ட தனது பணியை தொடர்ந்து தன்னுடைய சீடர்கள் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு இந்த நற்செய்தியிலே ஒரு பயிற்சி கொடுத்து அவர்களை அனுப்புகின்றார், அறிவுரை கொடுத்து தெளிவுபடுத்துகின்றார். நாமளும் அந்த ஒரு கடமையும், திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்குமே அந்த ஒரு கடமை. என்ன கடமை? திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருக்கும் ஒரு கடமை இருக்கு. என்ன கடமை? எல்லாருக்கும் நற்செய்தியை பரிச நல்லா வாழணும், நன்மையை அடிப்படையாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும், நற்செய்திக்கு சாட்சியாக நாம் வாழணும், அமைதியின் தூதுகளாக வாழணும், மகிழ்ச்சியினுடைய தூதுகளாக வாழணும் அப்படின்னு எதெல்லாம் நல்லதோ அதனுடைய வெளிப்பாடாக அதை பிரதிபலிக்கின்ற வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதைத்தான் இயேசு அவரை யாரெல்லாம் குருவாக, தலைவராக, மீட்பராக ஏற்றுக்கொண்டு தான் சீடர் என்ற நிலையில் வாழ முயற்சி செய்து உடன்பட்டு வந்திருக்கின்றோமோ அவர்கள் எல்லாருக்கும் இயேசு கொடுக்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு அறிவுரை, ஒரு அன்பான ஒரு அழைப்பு, ஒரு அன்பு கட்டளை. நல்லதை செய்யணும், நல்லதை பேசணும், நன்மையாகவே நாம் வாழ வேண்டும். இதுதான் இயேசு நம்மிடம் எதிர்பார்க்கின்ற ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வர வேண்டி சிறப்பாக திருப்பலியிலே நாம் தொடர்ந்து கொண்டாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் நீரை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்க
அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிவார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். முதலில் நம்முடைய கடவுள் நாம் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலாகவே கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கின்ற கடவுள். அந்த கடவுளுடைய பாதத்திலே நம்ம நம்முடைய பிள்ளைகள் என்ற ஆழமான உரிமையோடும் நம்பிக்கையோடும் நம்ம ஒவ்வொருடைய தேவைகளையும் மன்றாட்டுகளாக எடுத்து வைத்து ஜெபிப்போம். இரக்கத்தின் ஆண்டவரே, ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன் என்றுரைத்து சீடர்களை திருத்தூது பணிக்கு அனுப்பினீரே. தீமை தலைவிரித்தாடும் இவ்வுலகில் உமது தூய திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை லியோ, ஆயர் பெருமக்கள், குருக்கள், துறவரத்தார் ஆகிய அனைவரையும் நீர்தாமே பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன் என்கிற வாக்குறுதியை இன்றைய முதல் வாசகம் மூலம் தருபவரே, மூண்டு வரும் போர்களாலும் யுத்தங்களாலும் நீடித்து வரும் சண்டை சச்சரவுகளாலும் சர்வாதிகார போக்குகளாலும் பயங்கரவாத தீவிரவாத வன்முறைகளாலும் நிலைகுலைந்து போயுள்ள இவ்வுலகில் அமைதி ஆரண பெருக்கெடுத்து ஓடவும் தலைவர்கள் யாவரும் சமாதானத்தின் பாதையை தேர்ந்தெடுத்து ஒழுக்கமாகவும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறுவடை மிகுதி வேலையார்களோ குறைவு என்கிற நற்செய்தி குறிப்பை இன்றளவும் உண்மையாக இருப்பதனால் உம்முடைய இறையாட்சி பணிக்கு தேவையான வேலையார்களை அனுப்பும்படி வேத அழைத்தல் பெருகும்படி அறுவடையின் உரிமையாளராம் ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் என வாஞ்சையோடு வாக்களிப்பவரே, வறுமை, வேலையின்மை, நோய், முதுமை, இயலாமை, தொடர் தோல்விகள், ஏமாற்றங்கள், குடும்பத்தில் சமாதானமின்மை போன்ற பல்வேறு இன்னல்களால் அவதியுறும் மக்கள் அனைவரையும், குறிப்பாக சமீபகால விபத்துக்களாலும் போர்களாலும் உறவுகளையும் உடைமைகளையும் இழந்து தவிப்போரையும் தாயின் பரிவோடு கண்ணோக்கி கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் புதிய படைப்பாவதே என்றிமையாதது என்கிற பவுலடியாரின் அறிவுரையை ஆழ்மனதில் பதிய வைத்து சடங்கு சம்பிரதாயங்களை காட்டிலும் உண்மையான நம்பிக்கையும் நம்பிக்கைக்கு ஏற்ற நல்ல வாழ்க்கையையும் தான் முக்கியம் என்கிற உணர்வோடு சாட்சிய வாழ்வு வாழ்வதற்கான அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். நாங்கள் கேட்டுக்கொண்ட இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் ஆண்டவரும் உடைய திருமணமாக இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று தந்தையை உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவர், உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவர், உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன்
தந்ததையாம் தருவதுதான் நியாயமா? மலர்களையே கொய்து வந்தேன் மனதுருக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உள்ளவரே. கனிகளையே கொண்டு வந்தேன் கனிவிரக்கம் கொண்டவரே, கனிவிரக்கம் கொண்டவரே. மலர்களையே கொய்து வந்தேன் மனதுருக்கம் உள்ளவரே, கனிகளையே கொண்டு வந்தேன் கனிவிரக்கம் கொண்டவரே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவிட நலன்களுக்காகவும் புனித எழுத்துப்படி ஏற்றுக்கொள்வாராக. இறைவாகவும் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் இறங்க மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிகச் சிறப்பாக புனித கன்னி மரியாவின் நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி அளந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உமடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றேன். அவர் வழியாக உமது மாண்பை வான தூதக அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்து மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்வுடைய இறைஞ்சு புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியாரை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே விருந்து அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கான என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் என்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை இணையும் கூர்ந்தருளும். சிறப்பாக என்னுடைய திருத்தந்தை லியோ, எங்களுடைய ஆயர், இணை ஆயர்கள், திரு பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக இந்த பீடத்தின் பாகம் நோக்கி மன்றாடி கொண்டிருக்கின்ற உடைய பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருடைய தேவைகளையும் எங்கள் குடும்பங்களுடைய தேவைகளையும் நாமை கண்ணோக்கி ஆசீர்வதித்து எங்கள் அனைவரையும் அன்பில் நிறைவு பெறச் செய்தலும். சிறப்பாக இன்றைய நாளிலே தன்னுடைய தேவைக்காக, நலனுக்காக, நன்றி பலியாக, வேண்டுதல் பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நபர் அவருடைய குடும்பங்களுடைய தேவைகளையும் சிறப்பாக ஆஸ்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்தும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக என்னுடைய குடும்பங்களிலே இறந்த அனைவருடைய ஆன்மாக்களையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமணியேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயன மாட்சிமிக்க புனித மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரி மன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை அப்பா என்று அழைக்கின்ற உரிமையை மனேச நமக்கு தந்திருக்கின்றார். அந்த உரிமையோடு நாம் தந்தை நோக்கி மன்றாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல், எங்கள் பலவீனங்களை எல்லாம் பாராமல், உமது திரு அவையாகி எங்கள் ஒவ்வொருடைய ஆழமான நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி உமது திருமணத்திற்கு ஏற்ப அமைதியும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிறைவையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர் தேசு வழங்கிய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இது மங்கள நேரம், மன்னவன் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம். இது மங்கள நேரம், மன்னவன் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம். மலர்காலம் கண்டு மனக்கோலம் கொண்டு மனம் துள்ளி துள்ளி ஆடும்.
மணவாளன் கண்டு மணக்கோலம் கொண்டு மனம் துள்ளி துள்ளியாடும். மேகம் திறந்து மின்னல் நுழைந்து தூவும் மழை போல பாவம் துறந்து வாடும் இருந்து வந்த உணவிடு அருந்தவே இலைகள் சுமந்து மலர்கள் தவிர்ந்து வீசும் தென்றலாக உள்ளம் புகுந்து உயிரில் கலந்து உரைய வந்தவா வருகவே. இது மங்கள நேரம் மன்னவன் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம். இது மங்கள நேரம் மன்னவன் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம். இனிமையெல்லாம் தன்னுள்ளே ஏந்தி வந்த உணவு இது இனிதாக நமக்காக தந்தை காட்டும் உணவு இது. இனிமையெல்லாம் தன்னுள்ளே ஏந்தி வந்த உணவு இது இனிதாக நமக்காக தந்தை காட்டும் உறவு இது. மின்னோர் உண்ட உணவு இது நம் முன்னோர் கண்ட கனவு இது. மின்னோர் உண்ட உணவு இது நம் முன்னோர் கண்ட உணவு இது. புது வாழ்வை தந்திட வருகிறது. மேகம் திறந்து மின்னல் நுழைந்து தூவும் மழை போல ஆனம் துறந்து வானம் இருந்து வந்த உணவிடு அருந்தவே இலைகள் சுமந்து மலர்கள் தவிழ்ந்து வீசும் தென்றலாக உள்ளம் புகுந்து உயிரில் கலந்து உரைய வந்தவா வருகவே. இது மங்கள நேரம் மன்னவன் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம். இது மங்கள நேரம் மன்னவன் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவிலா தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாயும். உன் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீயோரிடமிருந்து என்னை காத்தருளும். இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். எல்லா தலைமுறையிலும் என்னை பேறு பெற்றவர் என்பர், ஏனெனில் கடவுள் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். நன்றி உரி மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகனுடைய தாயை லூர்து அன்னையாக நினைவு கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவால் மாற்றியோரும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துய்த்துணரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களை உங்கள் குடும்பங்களை நீங்கள் செய்த தொழில் முயற்சிகள் அனைத்தையும் உடைய நற்படிப்பினையும் நீங்கள் செல்லும் இடங்களாம் கூடுதலான பாதுகாப்பையும் முதல் லூர்து அன்னையின் வழியாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.